ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களோட ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா W11 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இது வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து ஒரு ஃபோன்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கா என்னன்றதை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் வந்து இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனுக்குள்ள வந்து எப்படி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸு எல்லா விதமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆப்ஷன்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பண்ணிக்கிற முடியும். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர்ஸில் இருந்து எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ராங்க் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.